மாணவர்களே, இளைஞர்களே, இந்த உலகத்திற்கே வழிகாட்டும் முறையாக இந்த போராட்டத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு அமைதியான ஒரு தலைவன் இல்லாமல், ஒரு கட்சியினுடைய துணை இல்லாமல், வேறு எந்த இயக்கங்களுடைய ஆதரவும் இல்லாமல், ஆதரவையும் நாடாமல், யாரும் வரக்கூடாது என்று தடை செய்துவிட்டு நீங்களாக நடத்துவது உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை காட்டுகிறது. இந்த தன்னம்பிக்கையை, இந்த அமைதியான போராட்ட வழியை இந்த உலகம் கண்டிப்பாக பின்பற்றப் போகிறது. உலகத்திற்கே வழிகாட்டியாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். அவ்வளவு உத்வேகமும் உணர்ச்சியும் உள்ளுணர்வும் உங்களுக்குள்ளே இத்தனை நாள் வரை பதுங்கி கிடந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது வெளியே வந்திருக்கிறது. இது தொடரட்டும், நீண்டு தொடரட்டும். இடையிலே புகுந்து சில அரசியல் கட்சிகள், சில தலைவர்கள், சில அமைப்புகள் இதில் மீட்டர் போட பார்த்தார்கள். அதெல்லாம் பலிக்கவில்லை. பொதுமக்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். இந்த மாணவர்களே, உங்களுடைய ஒற்றுமை உணர்விலே நீங்கள் ஒன்றியிருப்பதை நான் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு வெற்றி கிட்டும், நிச்சயமாக கிட்டும். இதில் இடையில் யார் புகுந்து நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் என்று சொல்லுவதற்கு வழியே கிடையாது. உங்களுடைய ஒற்றுமையையும் உத்வேகத்தையும் மட்டுப்படுத்துகின்ற வகையிலே, நீர்த்து போகும் வகையிலே, டைலூட் ஆகுவதற்காகவே சிலர் இடையிலே புகுந்து நாளை வந்துவிடும் சட்டம், நாளைக்கு வருகிறது தீர்ப்பு, நாளை மறுநாள் வரும், அடுத்த வாரம் வரும் என்றெல்லாம் சொல்லி இந்த போராட்டத்தை நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அதை சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் செவிமடுக்க வேண்டாம். உங்கள் உத்வேகத்துடனும் உணர்வு காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற அடிமைகளா இருக்கவங்களை மாத்துறது உங்களால மட்டும்தான் முடியும். சினிமாவால முடியாது, சினிமாக்காரங்களால முடியாது, உங்களால மட்டும்தான் முடியும். நான் அந்த நோக்கத்துல தான் நான் இங்க வந்திருக்கேன். ஜல்லிக்கட்டு நடக்கப்படணும், நடத்தணும். நடக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நீங்க நகர மாட்டேன்னு சொல்றது முக்கியமான விஷயம். இதற்கு தமிழக அரசு, மத்திய அரசு உடனடியாக செவிசாய்க்கணும். 3 நாட்களாக இந்த போராட்டம் மாணவர்களும் இளைஞர்களும் நடத்திட்டு இருக்கீங்க. இதுவரை மத்திய அரசோ தமிழக அரசோ இதை பற்றி எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. அப்படின்றப்போ அந்த மத்திய அரசு இருந்து எங்களுக்கு சரியான பதில் தேவை. வேற ஓட்டுக்காக மட்டும் எங்களை நோக்கி வராதிங்க. எங்க கலாச்சாரத்தை, எங்க பண்பாடத்தை காக்க முடியாத உங்களால உங்களை பாதுகாக்கவோ காக்கவோ நாங்க தயாரா இல்ல. நம்ம தமிழர்களுக்காக நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. டாக்டர்ஸ் கூட ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. அந்த டாக்டர்ஸ்க்கு மெடிசன் தேவைப்படுது. மெடிசன் கண்டிப்பா இப்ப நான் போய் செக் போட்டு கொடுத்து பேங்க் மேனேஜர் கிட்ட போய் பணமா எடுக்க முடியாது. நான் போய் இப்போ மதியான சாப்பாடுக்கோ இல்ல அந்த மெடிசன்ஸ்க்கோ குளுக்கோஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் போய் செக் போட்டாதான் அங்கெல்லாம் நடக்கும். ஒருவேளை பணம் அதிகமா கொடுக்கணும்னா பேங்க் மேனேஜர் அங்க போய் சண்டை போடுறது கூட ரெடியா இருக்கேன். இந்த போராட்டம் முடிகிற வரைக்கும் என் சொத்தை அழிஞ்சாலும் பரவாயில்ல. நான் போயிட்டு மதியான சாப்பாடோட உங்களை பாக்குறேன். தேங்க்யூ.